ராஜ்மோகன் அண்ணன் அப்பா அவருக்கு ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு வந்துருது. மருத்துவமனையில் அனுமதிக்கிறாங்க. அடுத்த நாள் சேலத்தினுடைய பயிலரங்கம், தளபதி ராஜ்மோகன் அவர்கள் தான் அந்த பயிலரங்கத்தில் பேசணும்னு டிக் பண்ணிட்டார். மற்றவங்க இருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, மருத்துவமனையில் இருக்கிறாங்க, என்னால வர முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. கண்ணியம், கடமை, கட்டுப்பாடு என்பதற்கு ஒரே உதாரணம் அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள் தான். அப்பாவை மருத்துவமனையில் அனுமதித்து விட்டு இரவோடு இரவாக பயணம் செய்து அந்த சேலம் அரசியல் பயிலரங்கத்தில் ஒரு நாள் முழுவதும் பயிற்சி கொடுத்தாரு. இதுல ஒரு துயர சம்பவம் என்னன்னா, அந்த மாரடைப்புல சிகிச்சை பலனின்றி அண்ணனுடைய அப்பா இறந்துறாங்க. உண்மையிலே எனக்கு கண் கலங்குது. ஏன்னா நான் கூட இருந்தேன் அந்த நிகழ்வுல, நான் அண்ணன் கூட இருந்தேன். அப்பானா ராஜ்மோகன் அண்ணனுக்கு அவ்வளோ உயிருங்க உண்மையிலே. அப்ப நாங்க தான் மருத்துவமனைக்கு போனோம். பொதுச் செயலாளரும் தலைவர் அவர்களும் ஃபோன் பண்ணி உடனடியாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த இறுதி ஊர்வலத்துக்கு சென்றோம். தலைவர் அவர்கள் போன்ல ஆறுதல் படுத்தினாங்க, பொதுச் செயலாளர் நேரில் வந்தாங்க. அந்த ஒரு தியாக உணர்வு இருக்குல்ல, அந்த தியாக உணர்வினால் தான் அண்ணன் அவர்கள் இன்று மிகப்பெரிய ஒரு உயரத்துல உச்சத்துல இருக்கிறார். அண்ணன் நீங்க கவலைப்படாதீங்க, அப்பா உங்களை மேலிருந்து ஆசீர்வதிப்பார்.